தமிழ்நாட்டில் பணப்புயல் ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அது நாடு முழுவதும் பயணித்து பல கோடீஸ்வரர்களை உருவாக்கப் போவதாக கூறி ராமநாதபுரத்தில் புதுவிதமான மோசடி ஒன்று அரங்கேறி உள்ளது. விதவிதமான மோசடி மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் வரிசையில் இப்போது குரோர்பதி கிளப் என்ற பெயரிலும் புதிய மோசடி அரங்கேறி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அந்த கிளப் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் இடம்பெற்றுள்ள கவர்ச்சியான வாக்குறுதி மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தங்களின் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் 1300 ரூபாய் செலுத்தி சேர்வதோடு மற்றவர்களையும் இணைத்துவிட்டால் 60 கோடி ரூபாய் திரும்ப கிடைக்கும் என ஆசையை தூண்டும் வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் பணப்புயல் ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஒடிசா, பீகார், மத்திய பிரதேசம், டெல்லி என இந்தியா முழுவதும் பயணித்து பல கோடீஸ்வரர்களை உருவாக்க தயாராக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம், வீடியோ பார்க்க வேண்டாம், பொருள் விற்க தேவையில்லை, ஆள் சேர்ப்பும் கட்டாயமில்லை. தங்களின் 3 விதமான திட்டங்களில் ரூபாய் 300, 600 மற்றும் 400 ரூபாயை முதலீடு செய்தால் போதும், பணம் கொட்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் கடன் சுமையிலிருந்து தப்பித்து வசதியான வாழ்க்கை வாழ பணப்புயலை பயன்படுத்திக் கொள்ளவும் எனவும் மக்களிடையே பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சிவகாசியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் குரோர்பதி கிளப் ஏற்கனவே பல மாவட்டங்களில் வசூல் வேட்டையில் இறங்கிவிட்டனர். தங்கள் அமைப்பில் உறுப்பினர்களாக சேர்பவர்களை மாவட்டம்தோறும் ரகசியமாக சந்தித்து பேசும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. ஒரு கோயில்ல போய் உண்டியல்ல பணம் போடுறீங்க, சாமியிட்ட போயிட்டு சாமி நான் 100 ரூபா உண்டியல்ல போட்டேன், எனக்கு நீ நல்லதா பண்ணலன்னு சொல்லி கேட்பீங்களா? மனதளவுல உண்மையா நீங்க அந்த உதவி பண்ணி இருந்தா எனக்கு ஸ்பான்சர் வரல அப்படின்னு கேட்கவே மாட்டீங்க. நான் என்னோட மனப்பாருங்க நான் வேண்டிக்கிறது என்னன்னா, கேள்வி கேட்கிற நேரத்துல சார் நான் 10ஆம் தேதி நான் ஐடி போட்டேங்க, 4 மாசம் ஆச்சுங்க எனக்கு வரல. கேள்வியே தொடக்கமே அதுதான். ஃபர்ஸ்ட்லயே கேள்வி இது துவங்குறவரு ரொம்ப மனசு உடைஞ்சிடறாரு. துண்டு பிரசுரத்தில் இடம்பெற்றுள்ள செல்பேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவோருக்கு தங்கள் திட்டங்கள் குறித்து விளக்கும் அவர்கள் விரைந்து சேரும்படியும் வற்புறுத்துகின்றனர். மக்களுக்கு தவறான வாக்குறுதி அளித்து பணத்தை வாரி குவிக்க முயலும் கும்பல் மீது காவல்துறை தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா PPA கேஷ் பேக்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியே வந்து விட்டுருக்காங்க. இந்த நோட்டீஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 59 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லா பத்திரிகையில் உள்ள வச்சு அதை எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நடந்திருக்கு. ஆலோசரா இது நிறைய பண்ணியிருக்காங்க. இதுவரை புதுசாக இந்த மாதிரி வந்து மோசடி பேர்வழிலாம் முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது யாரும் மக்கள் போய் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்னா இது வந்து அப்படி இருக்க தேவையில்லை. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது காவல்துறையே முன் வந்து இது முதல்ல இந்த மாதிரி போர்ச்செடிகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. பணப்புயல் என்ற பெயரில் மக்களிடம் பணம் பறிக்கும் கும்பலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? சைபர் கிரிமினல்கள் இது போன்ற யுக்தியை கையாள்கிறார்களா? அவர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு ராமநாதபுரம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.